நிர்மலா தேவி வழக்கில் உயர்நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்பி உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இந்த வழக்கின் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மாணவிகளை தவறாக வழிநடத்த முயற்சித்ததாக கடந்த 2018ஆம் ஆண்டு அருப்புக்கோட்டை கல்லூரி பேராசிரியர் நிர்மலா தேவிக்கு எதிராக சிபிசிஐடி விசாரிக்கக்கூடிய வழக்கை பெண் டிஐஜி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி மாநில ஒருங்கிணைப்பாளர் கணேசன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட மாணவிகள் விசாக குழுவில் புகார் அளித்துள்ளார்களா என விளக்கமளிக்க உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கபரோலா மற்றும் நீதிபதி சத்யநாராயண பிரசாத் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பாதிக்கப்பட்ட மாணவிகள் கல்லூரி முதல்வரிடம் புகார் அளித்துள்ளனர் என்றும் அதனை பல்கலைக்கழகம் அமைத்துள்ள விசாகா குழுவுக்கு அனுப்பியிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து கல்லூரி நிர்வாகம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞரிடம் மாணவிகளின் புகாரை விசாகா குழுவுக்கு அனுப்பாதது ஏன் என நீதிபதிகள் தரப்பில் கேள்வியானது எழுப்பப்பட்டது. இது சம்பந்தமாக விளக்கம் பெற்று தெரிவிப்பதாக கல்லூரி தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்ததை அடுத்து 6 ஆண்டுகள் கடந்தும் மாணவிகளின் புகாரை விசாகா குழுவுக்கு அனுப்பாதது ஏன் என ஜூன் 7ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என கல்லூரி தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை அன்றைய தினத்திற்கே தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். ராஜலட்சுமி. மாணவிகளை தவறாக வழிநடத்திய பேராசிரியர் நிர்மலா தேவி வழக்கில் கல்லூரி தரப்பிற்கு பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.